ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ஜெகன். இன்னைக்கு எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னா த்ரீசம் சொன்னோடனே மூஞ்சி சுழிப்பீங்கன்னு தெரியும். ஆனால் இது ஃபாரினில் ரொம்ப சகஜமாக இருக்குது. நம்ம ஊர் மக்கள் கிட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. த்ரீசமை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? என்ன ப்ரோ வெக்கப்படுறீங்க? சொல்லுங்கள் ப்ரோ. நானே மொரட்டு சிங்கிள் ப்ரோ, என்கிட்ட போய் இதெல்லாம் கேட்குறீங்களே நியாயமா? பரவாயில்ல ப்ரோ, சொல்லுங்கள் ப்ரோ. பல்லு இருக்கவன் பக்கோடா சாப்பிட்றான். அப்படின்னா உங்களுக்கு பல்லு இல்லைன்னு சொல்கிறீங்களா ப்ரோ? அது இல்லை ப்ரோ, கேட்க வந்த கொஸ்டின் என்னென்னா, ஃபாரின்ல இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, இந்தியாவில் கொண்டு வரது உங்களை மாதிரி இளைஞர்களோட ஆதரவு இருந்தால் நல்லா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதுவா ப்ரோ? ரொம்ப வெக்கப்படுறீங்க. உங்களை மாதிரி பசங்களுக்கெல்லாம் செட் ஆகாது. சரி, ஓகே ப்ரோ, இந்த த்ரீசமை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? சொல்லுங்க ப்ரோ. நானே லவ் பிரேக்கப்பில் இருக்கேன், நீ வேற பேசாமல் போயிடு. ப்ரோ, வியூவர்ஸ்லாம் பார்ப்பாங்க ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ஒரு தடவை சொன்னால் புரியாத உனக்கு? ஏன்டா தாலியாக இருக்கிற? போடா வேலையை பார்த்துட்டு. ப்ரோ, இதெல்லாம் வந்துச்சுன்னா உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்கும் ப்ரோ. டேய், அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. மாதிரி சான்ஸும் வேணாம். கிளம்புடா முதல்ல இங்கேருந்து. மூட்டு போறியா இல்லை அடி வாங்க போறியா? சில் ப்ரோ, கோவப்படாதீங்க ப்ரோ. கிளம்புடா, போடா. ப்ரோ கேமரா பண்ணுறேன். ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. இந்த த்ரீசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? சூப்பர் ப்ரோ. எங்கே என்னால் 2 செம்மே பண்ண முடியல, இதில் 3 செம்மை பற்றி கேட்குறீங்க. சூப்பர் ப்ரோ. அப்போ த்ரீசம் வந்துருச்சுன்னா நீங்கள் இந்தியாவில் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போது லெஸ்பியன்ஸும் சரி, ஹோமோசெக்சுவல்ஸும் சரி, முதல்ல அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. இப்போ அது அஃபிஷியலாகவே ஆயிடுச்சு. அதே மாதிரி இப்போ ஃபாரின் எல்லா இடத்துலையுமே 3 செம் ரொம்ப யூஸ்வல் ஆயிடுச்சு. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்தியாவுக்கு வரதா போகுது நிச்சயமா. அப்போ அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. அது நம்மளுக்கு பிடிக்கலனாலும் பிரச்சனை இல்லை. பிடிச்சவங்க பண்ணும்போது நம்ம அதை எதிர்க்கக்கூடாதுல்ல. நான் கொஞ்சம் சீக்கிரம் பாருண்ணா, டைம் ஆச்சுண்ணா. பிரதர் சொல்லுங்கள் ப்ரோ. த்ரீசமை பற்றி நீங்கள் என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? த்ரீசம்ண்ணா? ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிற? கேட்கறதுக்கு செமையாக இருக்கே. இப்போ சொல்லுங்கள், த்ரீசம் சரியா தப்பா? யார் ப்ரோ தப்புன்னு சொன்னது? கேட்கவே செமமெண்ட்டாக இருக்குது. லைஃப்பில் எப்படியாவது ஒரு வாட்டி பண்ணிடணும் ப்ரோ. அப்போனா நீங்கள் த்ரீசம் ஆதரிக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா அப்போ தான் நம்ம கண்ட்ரியும் ஃபாரின் கண்ட்ரி மாதிரி முன்னேறும். அப்போனா இந்தியா பெஸ்ட்டு, ஃபாரின் தான் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க ப்ரோ? அப்படி சொல்ல ப்ரோ, லைஃப்பில் ஒன்று விடாமல் என்ஜாய் பண்ணணும். இந்த மாதிரி இருந்தால் தான் என்ஜாய் பண்ண முடியும். அப்படின்னா த்ரீசம் தப்பு இல்லையா ப்ரோ? நீ காசு குத்து சொல்ல சொன்ன ப்ரோ. சொல்லிட்டு ஏன் ப்ரோ? டேய் கேமரா பண்ணுறேன். ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற நீ? ப்ரோ அது வந்து இந்த த்ரீசமை பற்றி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? த்ரீசம்மை பற்றி நம்ம கேள்வி தானே பட்டிருக்கோம். ஆனால் அங்கே ஒருத்தன் உண்மையிலே பண்ணிக்கிட்டு இருக்கான் ப்ரோ. ப்ரோ யாரு ப்ரோ அந்த அதிர்ஷ்டசாலி? என் தளபதி பிரவீன். சூப்பர் ப்ரோ. கொஞ்சம் கதையாக சொல்லுங்க ப்ரோ. அந்த கதையை எப்படி சொல்றதுன்னு தான். வீடியோ வந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆர்வம்? ஆமாம் ப்ரோ. அன்னைக்கு ஒரு நாள் சாயங்காலம் 6 மணி இருக்கும். 6 மணியா? மனுஷன் கண்டுபிடிச்சதுலையே உருப்படியான விஷயம் செக்ஸ் தான்ல. நேற்று நைட்டு சரக்குன்னு சொன்ன, அதுவும் போதை தான். ஆனால் இது ராஜபோதை. ராஜபோதை திரும்ப வேணுமா? அதிகாலை வேண்டாம்
ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட்? ஓகே. அப்போ ஒன் மோர் போகலாமா? சரியான காஜுடா நீ. அதை நீ சொல்கிற. ம் போதும் போதும். அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ண ஒண்ணுமே இருக்காது, போர் அடிச்சிடும். அதுவும் கரெக்டு தான். ம் பிரவீன், நீ ப்ராட் மைண்டட் தானே? ப்ராட் மைண்டட் தெரியாமல் தான் இவ்வளோ நாள் லவ் பண்ணியா? சும்மா கேட்டேன். நீ சும்மாலாம் கேட்க மாட்டியா என்ன? சொல்லு. எனக்கு ஒரு ஆசை இருக்கு. சொல்லு. ஆனா அது கொஞ்சம் ஃபேண்டசியா இருக்கும். எந்த மாதிரி ஃபேண்டசி? சொன்னா நீ அக்செப்ட் பண்ண மாட்ட. இன்னும் 1 மந்தில் நமக்கு மேரேஜ். இதை கூட ஃபுல்ஃபில் பண்ணலன்னா எப்படி? அப்ப சொல்லவா? சொல்லுடி, கியூரியஸாக இருக்கு. த்ரீசம் பண்ணலாமா? நிஜமாவா? ம் கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா? ஆனா இன்னொரு கேர்ள் இல்ல, பாய். இப்ப எதுக்கு டென்ஷன் ஆகுற? வெறுப்பேத்தாத, போயிடு. எப்படி எப்படி? ஒரு பாய் 2 கேர்ள்னா பல்ல இழிக்கிற, ஒரு கேர்ள் 2 பாய்னா எரிதா? கேட்டா ப்ராட் மைண்டட்னு சொல்லிக்க வேண்டியது. அது சும்மா சிரிச்சேன். அது எப்படி உன் முன்னாடி இன்னொரு பொண்ணு கூட? சத்தியமாக என்னால் முடியாதுப்பா. டேய் டேய் நடிக்காதடா, நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? நான் யார் கூடயாச்சும் பண்ணியிருக்கேன் உன்னை தவிர? உனக்கு சான்ஸ் கிடைக்கல, இல்லைன்னா பண்ணிருப்ப. யார் சொன்ன சான்ஸ் கிடைக்கலன்னு? உன் ஃப்ரெண்ட் ஆர்த்தி என்னை ஓய கூப்பிட்டா. ஓ, உன் ஃப்ரெண்டு கார்த்திக் கூட தான் நைட் எனக்கு ஃபோன் பண்ணி செக்ஸ் டார்ச்சர் பண்ணான். இதை ஏன் என்கிட்ட சொல்லலை நீ? நீ ஆர்த்தி மேட்டர் என்கிட்ட சொல்லல. ஓகே, லீவ் இட். நான் சொல்ல நீ சொல்ல டேலி ஆயிடுச்சு, அவ்வளோதான். சரி, இப்போ த்ரீசம் பண்ணலாமா வேணாமா? ரமேஷ் அப்பவே சொன்னான் பொண்ணுங்களாம் டேஞ்சர்னு. நான் தான் கேட்கவே. என் ஃப்ரெண்டும் தான் சொன்னான் பசங்கள்லாம் சோஷியல் மீடியால தான் புரட்சி பண்ணுவாங்கன்னு, ஆனா பர்சனல் லைஃப்ல ஃபேக்கா இருப்பாங்கன்னு. ஆமாம், நாங்கள் ஃபேக் தாம்மா. ஆனால் உன்ன மாதிரி கேவலமானவங்க நாங்கள் கிடையாது. த்ரீசம் பண்ணா கேவலமா? பின்ன புனிதமா? நான் டிபேட் பண்ண விரும்பல. பண்ணலாமா வேணாமா? பண்ண முடியாது சொன்னா என்ன பண்ணுவேன்? சிம்பிள், நான் மேரேஜ் கேன்சல் பண்ணிடுவேன். எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். மேக்ஸிமம் 1 டே. ஹே, சொப்னா, கண்டிப்பாக த்ரீசம் பண்ணி ஆகணுமா? எனக்கு கண்டிப்பா மேரேஜ் பண்ணணுமா? அப்போ எனக்கும் கண்டிப்பா த்ரீசம் பண்ணணும். முதல்ல பார்ட்னரை பிடிக்கிற வேலையை பாரு. ஏய் சொப்னா,
என்னடா என்ன கடல்ல தள்ளி விடலான்னு பிளான் பண்ற போல? நைட் ஃபுல்லா நீ தூங்கவே இல்லை போல, கண்ணெல்லாம் ரெட்டிஷா இருக்கு. நீ ரொம்ப நல்லா தூங்கின போல. நல்லா தூங்குன. சொல்லுவதான். சரி சொல்லு, என்ன டிசைட் பண்ணிருக்க? ஏய், கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிலாம் கேட்க மாட்டல. சேச்சே, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பியோர் தமிழ் பொண்ணா மாறிடுவேன், பயப்படாத. ஓகே. சவுண்ட்ஸ் குட். ஆனா ஒரு கண்டிஷன். சொல்லுடி, இப்போவே ஹார்ட் அட்டாக் வர மாதிரி இருக்கு. நீ கூட்டிட்டு வர போற பார்ட்னர் ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஃபியூச்சர்ல பெருசா எந்த ப்ராப்ளமும் வராது. என்ன ஒரு புத்திசாலித்தனம். நம்ம மேரேஜுக்கு இன்னும் 25 days தான் இருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா பார்ட்னரை தேடி பிடிக்கிற வழியை பாரு. நீ வரல? மைண்ட் ஃபக்ல கடல்ல விழுந்து செத்துறாதரா. என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இந்த மார்ச் வந்தால் நமக்கு வயசு 32 ஆகுது. இனிமே ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி லவ் பண்ணுறதோ இல்லை செட் ஆகாத பொண்ணை கல்யாணம் பண்ணுறதோ ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இல்லாமல் சொப்னா வேறு ரிச்சான பார்ட்டி, லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம். அதான் மேரேஜுக்கு அப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டால. பார்ப்போம். அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஃபெமினிஸ்ட். என்னடா அர்ஜென்டின் வர சொன்ன? மூட் அப்செட்டா வேற இருக்க? ஒன்றும் இல்லை. ஏய், என்னடா ஆச்சு சொல்றா. விடு. ஓவரா பில்டப் பண்ணாம சொல்றா. லைஃபே ஒரே கடுப்பாக போகுது. அப்படி என்னாச்சு? யார்கிட்டயும் சொல்ல மாட்டேல. ஓவரா பில்டப் பண்ணாம சொல்றா. சொப்னா, ம், த்ரீசம் பண்ணுமா? வாவ், செமடா. என்ஜாய் என்ஜாய். பொண்ணு கூட இல்லை, பையன் கூட. சாரிடா சாரிடா, சாரி சாரி சாரி. என்ன கேட்டா இதெல்லாம் இப்ப சகஜம்டா. அர்ஜுன் இப்படி சொல்லியிருந்தா உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லப்பா. அப்போ நீங்களே மேடம் ஒரு காண்டாக்ட் கொடுங்களேன். அர்ஜுன் ஓகேவா? அவளுக்கு ஸ்ட்ரேஞ்சர் தான் வேணுமா? அப்ப நீயே டைரக்டா அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். பசங்கெல்லாம் இப்ப செம காஜில சுத்திட்டு இருக்கானுங்க. என் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஓவரா ஃபீல் பண்ணாதடா, இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அப்போ ஓகே. நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ப்ரோ ப்ரோ, த்ரீசம் சொன்னீங்க, இன்னும் அந்த சீனே உள்ள வரலையே ப்ரோ. சிங்கிளா? ஆமாம் ப்ரோ. தான் இரே, இப்போ தானே இன்டர்வல் வந்திருக்கோம். இனிமே தான் கிளைமேக்ஸ் வரும். என்னது இன்டர்வலா? ப்ரோ நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், கிளைமேக்ஸை வந்து கேட்குறேன். சாரி ப்ரோ சாரி ப்ரோ, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. எதில் விட்டா? அதான் ப்ரோ, அந்த 2 பேரும் காரில் உட்காந்துட்டு ஏதோ புலம்பிட்டு இருந்தாங்களே, அங்கே விட்டீங்க. குட் குட், நல்லா அப்சர்வ் பண்ணுறேன் மேன். தேங்க்யூ ப்ரோ. ரொம்ப யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு சாக்லேட் கேக்கு. ஐயோ, பார்க்குறானே பார்க்குறானே பார்க்குறானே. தேங்க்யூ. ஐயோ, மறுபடியும் பார்க்குறானே. பார்த்துட்டான்.
ச்சே மாட்டிக்காதரா மாட்டிக்காதரா மாட்டிக்காதரா. என்ன இல்லை ஒன்றும் இல்லை, என்ன ஒன்றும் இல்லை. சும்மா தாங்க ஸ்மார்ட்டாக இருக்கீங்க இதான் பார்த்தேன். அருகே ஆஹா இல்லை இல்லை கூச்சப்படாத சொல்லு. இல்லை இல்லை. நீங்களும் ஸ்மார்ட்டாக தான் இருக்கீங்க. ம். ஆஹா என்ன பண்ணுறான்? ஜோடி ப்ரோ நம்பர் கிடைக்குமா? எங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்துடுங்க. இல்லை இல்லை நீங்கள் இங்கே இருங்க, நான் போகிறேன். ஆ ஏய் இங்கே இருங்க. எனக்கு பிடிக்கலையா? ஏய் ஐயோ, அப்பா. ஐயோ, ஐயோ. ஏய் என்னடா இப்படி மூச்சு வாங்குது? த்ரீசம் பார்ட்னர் கேட்ட இல்லை, கே பார்ட்னர் கிடைக்கிறான்டி. சிரிப்பாக இருக்குல்ல உனக்கு? ஹனி வேணும்னா ஹனிபே கிட்ட கடி வாங்கி தானே ஆகணும். இன்னும் என்னென்ன வேலைலாம் பண்ண வேண்டியது இருக்குமோ தெரியலடி. பா சரி சரி மொக்க போடாம முதல்ல பார்ட்னரை தேடுற வேலையை பாரு. ஆ பெரிய கலெக்டர் வேலை போடி, இதெல்லாம் ஒரு வேலைன்னு சொல்கிறா பாரு. கட் பண்ணிடுவாளே உடனே. பைக் எடுத்துட்டு வந்தோம்ல, ஐயோ